ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நான் யார் கூட வேணாலும் செக்ஸ் வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் போய் டெட்டால் வச்சு க்ளீன் பண்ணிட்டா எனக்கு HIV வராது. சுகரை கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது கண்ணை பாதிக்கும், காலை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், ஹார்ட்டை பாதிக்கும். இப்படி அடுத்து ஈஸி ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி ரெமெடின்னு ஒன்று கிடையாது. ஆக்சுவலாக கண்ணு முட்டி பல்லு இது மூணும் சரியாக இருக்குது அப்படின்னா அவங்க வயசை நீங்கள் ஒரு 20 வருஷம் குறைச்சிக்கலாம். மோஷன் சரியாக போகல, ஒரு நக்ஸாமிக்கா சாப்பிடுங்க நான் சொன்னேன்னா அவர் அடுத்த டாக்டர் ஆகிறாரு. வணக்கம், நான் டாக்டர் சரவணகுமார். தேனியில் மாயா தன்வந்திரி வைத்தியசாலா அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேதிக் ஹெல்த் ரிசார்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஆயுஷ் ஹாஸ்பிட்டல். அஃப்கோர்ஸ் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ தனித்தனி டாக்டர்ஸ் இருக்காங்க. கம்ப்ளீட் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ். மலையடி வாரத்தில் கொஞ்சம் கேரளாக்கு இணையான ஒரு செட்டப்போடு இங்கே ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 50 years ஓல்டு ஹாஸ்பிட்டல், 3rd ஜென்ரேஷன் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தேனியில் இல்லாமல் சென்னையிலேயும் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. வடபழனி அண்ட் குளத்தூரில் எங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது. மருத்துவம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியர் ஒரு விஷயமாகவே போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சாதாரண மக்களுக்கு, ஒரு எளிய மக்களுக்கு வந்து ஒரு எடுத்தோடனே ஒரு பேர்டனாக இருக்கிறது இந்த விஷயம் தான். ஸோ இதுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன பண்ணுறதுக்கு சார், ஏன் அப்படி ஆகுது? ஒரு உண்மையை சொல்லணுன்னா மருத்துவ செலவுகள் குறைந்து கொண்டு வருகின்றனன்றதை உண்மை. சரிங்களா? ஏன்னா ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா, உதாரணமாக நீங்கள் எம்ஜிஆர் கூட எடுத்துக்கோங்க. அவர் வந்து அமெரிக்காவில் போய் டயாலிசிஸ் பண்ணார். நமக்கு தெரியும், அமெரிக்காவில் போய் ஒரு சிஎம் டயாலிசிஸ் பண்ணதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு யோசிச்சுங்க அன்றைக்கி தேதிக்கு. இன்றைக்கி தெருவுக்கு நீங்கள் டயாலிசிஸ் சென்டர் இருக்குது. வெறும் 10,000 ரூபாய் 5,000 ரூபாயில் நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிக்க முடியும். அன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, அவர் உயிரோட வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஆளை கூட கிட்னியை டயாலிசிஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு உயிரோட எக்ஸ்ட்ரா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி ரொம்ப ஆக்சுவலாக குறைச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அது அவைலபிளாக இருக்குது. மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப பெருகிடுச்சு. நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே முதுவாக்குடின்னு சொல்லிட்டு மேலே குரங்கணிக்கு மேலே ஒரு குடியிருப்பு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நடந்து போகிறதே ஒரு 7-8 கிலோமீட்டர் மலை மேலே நடந்து போகணும், ஒத்தடி பாதையில். உள்ளே போய் தான் அங்கே இருக்கிற முதுவா அப்படின்னு சொல்கிற ஒரு பழங்குடி மக்கள் வந்து நம்ம சந்திக்க முடியும். அவங்களுக்குலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட மெடிக்கல் ஃபெசிலிட்டிங்கிறது ரீச் பண்ணவே முடியாது அவங்கள. ஏன்னா அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா அங்கேருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு அவங்க கீழே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். நான் போனப்போ அங்கே ஒரு குழந்தைக்கு வந்து போலியோ அட்டாக் ஆகி அந்த குழந்தை அப்போ தான் போலியோ ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த போலியோ முடியும் போது அந்த பையனுக்கு போய் ரீஹாபிலிட்டேஷன் சரியான ஃபிசியோதெரபி கொடுத்தோன்னு நடந்துருவான் அவன். பட் ஆனால் செய்யலை அப்படின்னா அவனுக்கு 2 காலம் வராது. இந்த ஸ்டேஜ் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு வரேன் நான், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த குழந்தைக்கு இப்படி இருக்குது, நீங்கள் வந்து 2 வருஷம் ஒரு வருஷம் நீங்கள் வந்து ஃபிசியோ ரெகுலராக பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவன் பார்த்துருப்பான், அவனுக்கு கால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான் அந்த பையன் லைஃப் முடிஞ்சுன்னு நினச்சிட்டு தான் நான் கீழே வரேன். ஆனால் அவங்க அப்பா அவனை முதுகில் தோழி கட்டிட்டு 1 வருஷம் மேலேருந்து கீழே இறங்கி வந்து கீழே ஒரு சென்டரில் வந்து ஃபிசியோ சரி பண்ணி நடக்க வச்சிட்டான் அவரை. அந்த மாதிரி ஆட்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 yearsல பார்த்தா மறுபடியும் அந்த கட்டமைப்புகள் மாறி இன்றைக்கி அங்கேயே மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பும் பெருகிட்டு இருக்குது. ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்குது. அஃப்கோர்ஸ் காஸ்ட் விஷயம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு கொஷின் இருக்குது. உதாரணமாக ஒரு கேன்சர் வந்துருச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி எப்படி நீங்கள் 2-3 லட்சம் செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அடுத்த ஃபெசிலிட்டி, கவர்மெண்ட்டோட அடுத்த ஃபெசிலிட்டி வந்து நமக்கு இந்த இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டால் பெட்டர்னு நினைக்கிறேன் நான். ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கே ஒரு 10,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கே ஒரு 10,000 இல்லை 15,000 செலவு பண்ணோன்னா 5 லட்ச ரூபாய்க்கான கவரேஜ் கிடைக்குது. ஒரு அட்டாக் வந்தால் கூட நீங்கள் கேஷ் இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும். அதுலேயும் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துக்க முடியும், யாருனாலும் பார்த்துக்க முடியுங்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலாக. அதனால் பெருகிட்டு போது எல்லாருக்கும் கிடைக்கல அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு சரியாக வருமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான், இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், ஸோ இந்த மருத்துவம் எடுத்துக்கிறது மூலமான அட்வான்டேஜஸ் என்னென்ன? ஸோ அது வந்து எல்லார்ட்டையும் போய் சேர்ந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பழங்காலத்து மருத்துவம். ஹோமியோபதி, ஆயுர்வேதம்லாம் ஒரு 2000 வருஷம் பழைய ட்ரீட்மெண்ட். அது ஹோமியோபதிங்கிறது ஒரு 200-250 வருஷம் பழைய சிகிச்சை முறை. அதனால் அதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸாக இன்றைக்கி எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயம் அது. ஏன்னா இப்போ இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் எடுக்க பயப்படுற எல்லாருமே வந்து அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது தான் பயமாக இருக்கும். இதில் வந்து அது அந்த இருக்காது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ரெண்டாவது, இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோலிஸ்டிக் அப்ரோச்னால் ஒரு நோயாளியை முழுமையாக அணுகுவது அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ஒரு ஆர்த்தோ டாக்டர் பாருங்கள் காலுக்கு, ஹார்ட் டாக்டர் பாருங்கள், கார்டியாலஜிஸ்ட் அப்படின்ற ஸ்பெஷலிஸ்ட் ஃபார்மசிஸ்ட் அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு போகாமல் நோயாளி முழுமையாக அணுகும்போது அது ஒரு நோயை வந்து முற்றிலுமாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல பெருகுது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இதில் ஆயுர்வேதம் வந்து முழுக்க நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிற கான்செப்டில் ஒர்க் பண்ணுற விஷயம். ஹோமியோபதி வந்து முள்ளால் எடுப்போம் அப்படிங்கிற தத்துவத்தில் வேலை செய்கிற விஷயம். இது ரெண்டுமே இன்றைக்கி மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னா, எப்படி ஒரு எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் இந்த இடத்த போய் பார்த்துட்டு இது கேட்கலன்னா அங்கே போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க.
அதனால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே விரும்புகிறாங்க. கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு இல்லை, போய் பார்த்துட்டு அது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இதில் 2 பிரச்சனையும் இருக்குது. இன்னொரு சைடில் வந்து நல்ல முத்த விட்டு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தூக்கிட்டு வருவாங்க, இதை உடனே சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு வருவாங்க வைப்பாங்க. அதுக்கு வந்து மாடர்ன் மருத்துவம் தான் போகணும் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புவோம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் இருக்குது, செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது, எப்படியாவது சர்ஜரி இல்லாமல் இல்லை சரி பண்ணிடலாமா அப்படின்னு வருவாங்க. இல்லை அந்த டைமில் நீங்கள் அது சர்ஜரி பண்ணி கீமோ ரேடியேஷன் பண்ணாமல் சரியாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலை சரியாக சொல்லி அனுப்புவோம். அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா கரெக்டான டாக்டரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட ஒரு சஜஷன் வச்சுக்கிட்டோம்னா இந்த சிஸ்டம் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான சிஸ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஹோமியோ இந்த மாதிரி அலோபதியாக இருக்கட்டும், இல்லை ஆயுர்வேதம், சித்தா இருக்கட்டும், ஸோ இந்த எல்லா மருத்துவ முறையும் ஏதாவது ஒரு புள்ளியில் ஏதாவது ஒரு தத்துவத்தில் இணைகிறாங்க. எந்த புள்ளியில் எல்லாமே வந்துட்டு இணைகிறாங்க. உங்களை மாடர்ன் மருத்துவத்தை தவிர்த்து எங்களோட ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம் இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட தத்துவம் இருக்குது. வருமுன் காப்போம் அப்படிங்கிறது ஒன்று, உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிறது சித்த வைத்தியத்தோட தத்துவம். அதே மாதிரி ஹோமியோபதியில் முல்லை முல்லா எடுப்போம் அப்படிங்கிற தத்துவம். இது என்னென்னா ஒரு வாழ்க்கை முறை நோய்களை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக நோய்களில் நிறைய வகைகள் இருக்குது. நோய்கள் வந்து எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருமியினால் வர்றது, கொரோனா மாதிரி கிருமியினால் வர நோய்கள் இருக்குது. அலர்ஜி மாதிரி சில ஒவ்வாமைகள், ஒத்துக்காத விஷயங்களால் வரக்கூடிய நோய்கள் இருக்குது. முக்கியமாக வாழ்க்கை முறை நோய்கள் இன்றைக்கி பாதிக்கிறது வாழ்க்கை முறை நோய்கள். இதில் எதுனா சக்கரை நோய், பிபி, தைராய்டு, அது மாதிரி முட்டி வலி, இந்த மாதிரி வாழ்க்கை முறை தவறாக இருந்துச்சு அதனால் ஒரு நோய் வருது, அப்படி வருது இல்லையா, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எந்த மாதிரி உணவை நீ சரியானபடி எடுத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு நோய் வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறது தான் வரும். அந்த கான்செப்டில் இந்த எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் வாழ்க்கை முறை நோய்களை சரி பண்ணுறதுக்கும் உதவக்கூடிய ஒரு சிஸ்டமாக தான் அது ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஹோமியோபதி இல்லை இந்த ஆயுர்வேதிக் முறைப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக குணப்படுத்தின ஏதாவது ஒரு சீரியஸ் கேஸ் பற்றி சொல்ல முடியுமா? சீரியஸ் கேசஸ்னால் ஆக்சுவலாக அது ஒரு நோயாளி ஆபத்தான கண்டிஷனில் வரான் அப்படின்னா அது மாடர்ன் மருத்துவம் தான் சரியாக இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த கட்டமைப்புகள் இருக்குது. அவங்கள நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறோம் அப்படிங்கிறது தேவையில்லாத ரிஸ்க்கு, எல்லா டாக்டர்ஸ்க்குமே தேவையில்லாத ரிஸ்க்கு. அதனால் ஒரு கேஸ் சரி பண்ண முடியாது அல்லது மாடர்ன் மருத்துவம் இல்லாமல் நாங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ் அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்குமே ஒவ்வொரு மாதிரியான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. இப்போ ஹோமியோபதி அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு அந்த மருந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து அதை எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு டயபெட்டிக்ஸ் மருந்துகள் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழைத்தண்டு சாறு கொடுங்கம்பாங்க, நெருஞ்சிமில் கஷாயம் கொடுங்கம்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸாக வேலை செய்யும். பேஷண்ட்டுக்கு பெருசாக ஆபத்து இல்லாமல் கற்களை நம்ம மக்களே வந்து நிறைய அவங்களே வாழைத்தண்டு சாறு குடிச்சிக்குவாங்க, நெருஞ்சிமில் கஷாயம் குடிச்சிக்குவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஹெல்ப் பண்ணும். நான் எங்களோட ஹிஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு 10-20 பேர் 50 பேருக்கு ஸ்டோன்ஸை வந்து கல்குவாரியில் சேர்த்து வச்ச மாதிரி சேர்த்து வச்சுருப்பேன். எல்லா ஹோமியோ டாக்டர்ஸுமே சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஏன்னா ஹோமியோ மெடிசன் அந்த மாதிரி விஷயத்தை நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த சளி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த மருந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். சீரியஸான விஷயங்கள் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி மேம்போக்கான விஷயங்கள் அல்லது ஒரு அக்யூட் டிசீஸ் இருக்குல்ல, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு சளி பிடிக்குது, ஒரு தலைவலி வருது, இது மாதிரியான கேசஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஆபத்தான கேசஸ், ஒரு கேன்சர் இருக்குது அல்லது உங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, இது மாதிரியான கேசஸ்க்கெலாம் இதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். உங்களுக்கு ஹெல்த்தியான வாழ்க்கை அப்படிங்கிறத எந்தெந்த கிரைட்டீரியாவில் நம்ம வந்து அதை சொல்ல முடியும்? மருந்து இல்லாமல் வாழ்கிறது ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஹெல்த்தியாக ஒரு ஆரோக்கியமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக வயசானவங்களுக்கு நான் வந்தனே ஒரு 3 விஷயத்தை கேட்பேன். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. முதல்ல அவங்க கண் பார்வை, கண் நல்லா இருக்கா அப்படிங்கிறது, அடுத்து பல், அப்புறம் முட்டி. கண்ணு, முட்டி, பல், இது 3 சரியாக இருக்குது அப்படின்னா அவங்க வயசை நீங்கள் ஒரு 20 வருஷம் குறைச்சிக்கலாம். எங்கள் தாத்தாலாம் வந்து கண்ணாடியை போட்டதில்லை, அவர் 90 வயசு வரைக்கும் இருந்தார், 95 வயசு வரைக்கும் இருந்தாருன்னு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து 40 வயசுக்கு மேலே நீங்கள் கண்ணாடி போட்டு தான் ஆகணும். ப்ரெஸ்பையோபியா அப்படிங்கிற ஒரு வெள்ளெழுத்து பிரச்சனை வந்துடும், கண் நீங்கள் வாசிக்க முடியாது. இப்போ 90 வயசு வரைக்கும் இந்த தாத்தா வாசிச்சிருக்க மாட்டார், அப்போனால கண்ணாடி தேவைப்பட்டிருக்காது அவருக்கு அந்த காலத்தில். அதனால் இப்போ கண்ணாடி தேவைப்படலாம், கண்ணாடி போட்டுக்கலாம், அவ்வளோதான். அந்த வெள்ளெழுத்தோடு நிற்கணும். அதுக்கு மேலே கண்ணில் ஒரு புற வருது, கண்ணு தெரியாமல் போகுது, இப்படியெல்லாம் போகும்போது அவங்களுக்கு நோய் அட்வான்ஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நடக்க முடியாமல் முட்டி வளைஞ்சிட்டு போகுது, நடக்க முடியல, எட்டு வைக்க முடியல அப்படிங்கிறலாம் ஒரு ஆபத்தான வயது ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. பல்லு கொட்டி போச்சு அப்படின்னாலும் அவங்க சாப்பிட முடியாது, செய்ய முடியாதுங்கிற பிரச்சனை. இது 3 சரியாக இருந்தால் அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியான ஆள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சார், எப்போவுமே கோல்டோடைய சிலர் இருக்கிறாங்க. சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து கோல்டு பிடிக்குது, இந்த மைக்ரேன் இருக்குது, சைனஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஹோமியோபதியில் இல்லை ஆயுர்வேதிக்கில் ஈஸி ரெமெடி சொல்லுங்கள். கோல்டு பிடிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து எதனாலன்னு தெரியல. என்னென்னா நான் நிறைய குழந்தைங்களாம் சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு வந்து சளி இருக்கிறதுனால நாங்கள் பழங்களே கொடுக்க மாட்டோம். அது வந்து ஒரு தவறான கான்செப்ட். ஆக்சுவலாக பழத்தினால சளி வரப்போகிறது இல்லை, சரிங்களா? சளி பிடிக்கிறதுக்கு 99% காரணம் வந்து கிருமிகள் மட்டும்தான். பாக்டீரியாஸோ வைரஸோ இந்த மாதிரி கிருமிகள் தான் இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் சளி பிடிக்கும். ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா அது ஸ்கூலுக்கு போனோடனே அதுக்கு இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும். 5 வயசு குழந்தை 5 வயசு வரைக்கும் அடுத்தடுத்த குழந்தைய காண்டாக்ட் பண்ணும்போதெல்லாம் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வர சளி வேறு, இன்ஃபெக்ஷனால் வர்றது. சில பேருக்கு அலர்ஜினால் வரும், ஒத்துக்காமல் ஒரு சில விஷயம் ஒத்துக்காது.
பஞ்சுமில்ல வேலை பார்ப்பாங்க, அல்லது அவங்க என்விரான்மெண்ட்டை சுற்றி அழுக்கு இருக்கும், தூசி இருக்கும், இல்லை ஏதாவது புறா வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒத்துக்காமல் இருக்கிறனால ஒவ்வாமையினால் வரக்கூடிய சளி, எப்போ பார்த்தாலும் மூக்கில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், தும்மிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 விஷயம் தான் மெயினாக. ஒன்று கிருமியாக இருக்கணும், இல்லை அலர்ஜியாக இருக்கணும். இது 2ல் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க அலர்ஜியாக இருக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை சரி பண்ணுறதுக்கும், கிருமி வருதுன்னா அதையும் இம்யூனிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிருமியில் தாக்காமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சளி பிரச்சனை வராது. இந்த மைக்ரைன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓவர் திங்கிங், நிறைய யோசிக்கிறது, இந்த ஹெட்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது, மொபைல் அதிகமாக பார்க்குறது, கண்ணு காது இது 2மே பார்த்திங்கன்னா மூளையோட டேரக்ட் கனெக்ஷன் இருக்கும். இது 2க்கு அதிக வேலை கொடுக்குறது, மூளையவே அதிகமாக வேலை கொடுக்குறது, நல்லா யோசிச்சுட்டே இருக்கிறது, சிந்திச்சிட்டே இருக்கிறது, வருத்தப்பட்டே இருக்கிறது, கோவப்பட்டே இருக்கிறது, இதன் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தலைவலியில் வந்து நீங்கள் அதை லைஃப் ஸ்டைலை மாற்றணும். அமைதியாக இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், இந்த டிவி மற்றதெல்லாம் சவுண்ட் அதிகமாக இருக்கிற விஷயங்களை கம்மி பண்ணணும், இன்னும் நல்லா தூங்கி எந்திரிக்கணும். பிரெயின் தூக்கமாக ரொம்ப கம்மியாகிடுச்சு எல்லாத்துக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்வலாக 6-7 மணிக்கு படுக்கிற ஆட்கள் வந்து இன்றைக்கி படுக்கிறதுன்றது 12 மணிங்கிறது நார்மலான டைம் ஆகிடுச்சு. எந்திரிக்கிறது 7 மணிக்கு எந்திரிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து அப்சைட் டவுனாக மாறினதுனால அதனாலேயும் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தலைவலி தொந்தரவு வரும். அதுதான் மைக்ரைன் சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய தலைவலி. அந்த தலைவலி சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது உள்ள நீர் கோத்து நின்றுட்டு வர்றது. சில பேருக்கு வந்து மூக்கு தண்டு வளைஞ்சிருக்கும், அவங்களோட முகத்தில் வந்து குழிகள் உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதனால் சளி பிடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைலை சொல்லிக் கொடுத்து அதுக்கான மருந்து கொடுத்து கிளியர் பண்ணணும். வைரஸ்னால் வருதுன்னா மருந்து கொடுத்து வைரஸை காலி பண்ணணும். எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னா அதுக்குள்ளே மருந்து கொடுத்து சரி பண்ணணும். என்ன ரீசன் பார்த்து எடுத்துட்டோம்னா அது சரியாக போகும். இந்த நீங்கள் கேட்குறீங்களா ஈஸி ரெமடி அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸி ரெமடின்னு ஒன்று கிடையாது. ஆக்சுவலாக ஈஸி ரெமடினா நம்மளை சூத்தனியாக வச்சுக்கிற மாதிரி விஷயம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, வீட்டு ரெமடி கொடுங்க. வீட்டு ரெமடினா உங்கள் பாட்டிகிட்ட கேட்டால் போதுமே, டாக்டர்கிட்ட எதுக்கு வரீங்க அப்படின்னு இந்த ஏன்ட்ட கேட்கணும். எனக்கு நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கனால அங்கே ஈஸியாக கேட்பாங்க, சார் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சொல்லுங்கள். வீட்டில் சாப்பிட்ற நிஜமாக எனக்கே தெரியாது, அப்படி எதுவும் இல்லை, எனக்கு மருந்து தெரியும், மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜென்ரலாக சொன்னோன்னா இந்த சுக்கு, மிளகு, இஞ்சி இது மாதிரி உள்ளது, அப்புறம் மஞ்சள், வேம்பு, இது மாதிரி துளசி, இதெல்லாம் வந்து கஷாயம் போட்டு வீட்டிலே கொடுப்பாங்க. அந்த பாட்டிங்க அந்த காலத்தில் கொடுப்பாங்க இல்லையா. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, துளசியில் வந்து சாங்டனம்னு சொல்லிட்டு அழகான ஒரு கெமிக்கல் இருக்குது, வைரஸை காலி பண்ணக்கூடிய கெமிக்கல். அது ஏன் கேட்டுச்சு, துளசி விசுவாசம் குடிச்சுன்னு ஏன் மருந்து கேட்டுச்சுன்னா அதில் வைரஸை கொள்றக்கூடிய மருந்து அதில் இருக்குது. வேம்புக்கு வைரஸை கொள்ளக்கூடிய மருந்து இருக்குது. இந்த மாதிரி மஞ்சளுக்கு அதே மாதிரி ஆன்டிபாக்டீரியல் குணம் இருக்குது. அப்போ அதை வச்சு கஷாயம் பண்ணி கொடுக்கும்போது பேஷண்ட் அழகாக பெட்டர் ஆகிடுவாங்க. ஒரு அக்யூட் கேஸஸ்க்கு அது ஓகே. ஆனால் ஒரு 3 நாள் 5 நாளைக்கு மேலே அந்த வைரஸ் ஃபீவரோ அல்லது தும்மலோ சளியோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது தான் சரியாக வரும். ஸோ இப்போ ஹோமியோபதியில் வந்துட்டு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கண்டிப்பாக ப்ரூவன் பண்ணுற மாதிரி எதுவும் விஷயம் இருக்கா மக்கள் மத்தியில்? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது 100% அதை நம்புகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ஹோமியோபதி ஆரம்பித்ததுலேருந்தே இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஹோமியோபதியோட இது எப்படின்னா, ஒரு மருந்தை வந்து நீர்த்து போக வைக்கிறது மூலமாக. உதாரணமாக நீங்கள் வந்து இப்போ நான் துளசி சொன்னேன் இல்லையா, துளசி வந்து சளிக்கு நல்லா கேட்கும் நமக்கு தெரியும். இப்போ துளசியை சித்த வைத்தியம் என்ன பண்ணுறாங்க, துளசி எடுத்து அரைச்சி கொடுத்து இதை சாப்பிடு சளி கேட்கும்னு கொடுக்குறாங்க. ஹோமியோபதியில் என்ன பண்ணுறாங்கன்னா, துளசியை அரைச்சிட்டு தண்ணியில் டைல்யூட் பண்ணுறாங்க. டைல்யூட் பண்ணி மறுபடியும் டைல்யூட் பண்ணுறாங்க. இப்படி 30 டைம் டைல்யூட் பண்ணும்போது அந்த ஒரு மருந்து வந்து நீர்த்து போய் 30 டைம் நீர்த்து போச்சுன்னா தான் ஹோமியோபதி மருந்தாகவே அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ அது நார்மலாக பார்த்தா அது தண்ணி தான் இருக்கும், மருந்து இருக்காது. ஆனால் அது கொடுத்தா பேஷண்ட்டு கேட்குது. சரி, இந்த பேஷண்ட்டு கொடுக்குறோம், சக்ஸஸ் இருக்குது, இதுதான் டாக்டரோட பார்வையில் அப்படி இருக்குது. ஆனால் ஒரு ரிசர்ச்சர், ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா 30 டைம் டைல்யூட் பண்ணிட்டீங்கன்னா அது வெறும் தண்ணி தான் இருக்கும், அதில் ஒன்றுமே இருக்காது, மருந்து இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியாளர் பார்வையில். இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மைக்ரோஸ்கோப்பு இன்னும் ஆழமாக போய் பார்க்கணும் அப்படின்னா சயின்ஸ் இன்னும் அந்தளவுக்கு வளரலன்னு தான் நாங்கள் சொல்கிறது. மனநல மருத்துவம் ஹோமியோபதியில் இருக்கா? ஹோமியோபத்ஸ் ஆக்சுவலாக ஒரு நல்ல கவுன்சிலிஸ்டாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஏன்னா மென்டல் சிம்டம்ஸ் வந்து ஒரு முக்கியமான அறிகுறி எடுத்துக்குவோம். ஒரு ட்ரையாங்கிளாக தான் ஹோமியோபதி வந்து ஒரு பேஷண்ட் அப்ரோச் பண்ணும். அது வந்து மனசு, உடல், அப்புறம் உயிர் சக்தி, இது 3ஐயும் வந்து ட்ரையாங்கிளாக தான் ஒரு அப்ரோச் பண்ணுறது. யூஸ்வலாக அலோபதியில் வந்து மென்டல் அப்படிங்கிறது தனி விஷயமாக எடுத்துப்பாங்க, பாடிங்கிறது தனி விஷயமாக எடுத்துப்பாங்க. உயிர் சக்திங்கிறதுக்கு ப்ரூஃப் கிடையாது, ஸோ அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஹோமியோபதியில் உயிர் சக்தி அப்படிங்கிறத எடுத்துப்பாங்க. அஃப்கோர்ஸ் எல்லா ஆயுர்வேதா, சித்தா எல்லாத்துலேயுமே அந்த உயிர் சக்தி அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. ஸோ ட்ரையாங்கிள் அப்ரோச்சாக இருக்கும். அப்படி போகும்போது ஒரு நோயாளியை வந்து ஒரு மனசளவுலையும் அவன் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறத ஹோமியோபதி தீவிரமாக நம்புது. நிறைய கேசஸ் நாங்கள் சக்ஸஸ் ஆகிறதும் பார்க்குறோம். ஒரு கட்டி இருக்குது, கரைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட மனசில் இருக்கிற ஒரு வருத்தத்தை வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த கட்டி கரையிறது பார்க்க முடியும். அதனால் அவர்கிட்ட நிறைய பேசி அவரோட உண்மையிலே மனசில் என்ன வருத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத பேசி வெளியே கொண்டு வர முடியுதுங்கிறனால மன வருத்தங்களுக்கும் ஹோமியோபதி மருந்து கேட்கும். என்னென்னா ஒரு சிவியர் கேசஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம கேஷுவலாக ஹேண்டில் பண்ண முடியாது. அதர்வைஸ் மற்றபடி மருந்து கொடுத்து மனநல பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் ஹோமியோபதி யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள், கண்டுபிடிங்க ஏன்னா ஹோமியோபதி எல்லோரும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஜஸ்ட் டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க கூட
ஏன்னா இது ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்துங்கிறப்போ பயன்பாடு வந்து எல்லாத்துக்கும் எளிதாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக மோஷன் சரியாக போல ஒரு நக்ஸாமிக்கா சாப்பிடுங்க நான் சொன்னேன்னா அவர் அடுத்த டாக்டர் ஆகிறாரு. உடனே எல்லாத்துக்கும் நக்ஸாமிக்கா சாப்பிடுங்க மோஷன் ஃப்ரீயாக போகணும்னு அவர் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறனால ஹோமியோபதியை நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா படித்த டாக்டர்கிட்ட போங்க. ஏன்னா ஒரே விஷயம் என்னென்னா மருந்துனால சைடு எஃபெக்ட்ஸ் வராது, பட் நோயோட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல. ஒரு நோயை வந்து நம்ம சரியாக கவனிக்கலை அப்படின்னா அது செகண்டரி டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு சாதாரணமாக ஒரு சுகர் ஆரம்பிக்குது அப்படின்னா சுகருக்கு மருந்து கொடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் பிரச்சனை இல்லை. சுகரை கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது கண்ணை பாதிக்கும், காலை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், ஹார்ட்டை பாதிக்கும், இப்படி அடுத்தடுத்து அது பாதிக்கும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு, பிபி அதிகமாகிடுச்சு, அதுக்கு ஒரு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் அல்சர் வந்துருச்சு, 4 மாத்திரை போட்டு அல்சர் அதுக்கு ஒரு மாத்திரை, இப்படி ஒரு லைஃப் வந்து மாத்திரையாக போயிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணுன்னு தான் நீ ஹோமியோபதியாக வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நல்ல டாக்டரை பார்த்து நோய் அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ ஹோமியோபதி எடுக்கிறவங்க தைரியமாக எடுக்கலாம், பயப்பட வேண்டிய ஒன்றுமே இல்லை. என்னென்னா எப்படி இங்கிலீஷ் மருந்து கேட்குதோ அதே மாதிரி ஒரு 3 to 5 டேஸில் அது கேட்கணும். உங்களுக்கு மேபி அது கேட்காம கூட போகலாம். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மருந்து வந்து எல்லாத்துக்கும் கேட்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு கேட்கல அடுத்த சிஸ்டம் நீங்கள் மாற்றிக்கலாம். அது ஒரே ரொம்ப தீவிரமாக அதை நம்பிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணாலும் போதும், சரியாக வரும். நம்ம ஆயுஷ் இந்த சேனதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வந்து 1970 எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ண ஒரு சென்டர். இது 1970க்கு அப்புறம் 2000லேருந்து நான் இதை எடுத்து பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி அண்ட் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள். எல்லாத்துக்குமே தனித்தனி டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த என்டையர் ஹாஸ்பிட்டல். நான் ஒரு நிர்வாகியை அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இதில் 2 விஷயம் பண்ணுறோம். ஒன்று வந்து நோய் வந்த பின்னாடி கொடுக்குற சிகிச்சைகள், உதாரணமாக முட்டி வலி, கைகால் வலி, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, இடுப்பு ஜவ்வு வலிச்சு, கழுத்தில் வலி இருக்குது, அது மாதிரிலாம் வருவாங்க. ஸோ நோய் வந்த பின்னாடி கொடுக்குறது அதை வந்து ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நோய் வராமல் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது வந்து ரெஜுவனேஷன். தன்னை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும், என் உடல் கழிவுகள்லாம் நீக்கணும், அதிகமாக தண்ணி அடிக்கிறேன், என்னோடய லிவரை நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், நான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஒர்க்கு அதிகமாக நிறையா பார்க்குறேன், மனநல அளவில் நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், அப்படி வரவங்களும் இங்கே இருக்காங்க. ஸோ 2 டைப் ஆஃப் பீப்புள். நான் வெயிட் அதிகமாக இருக்கேன், வெயிட் குறைன்னு வரவங்க, அது மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் தனியாக நடக்குது, ரெஜுவனேஷன் தனியாக நடக்குது. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நேச்சுரோபதி ஃபுட்டு, டெய்லி யோகா, அப்புறமா ஆரோக்கியமான உணவு, நீங்களே பார்க்குறீங்க, சுத்தமான காற்று, அண்டு நல்ல ஒரு ஆயுர் மசாஜ் ட்ரீட்மெண்ட்ஸ், தெரப்பீஸ், இந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே உண்டு. அஃப்கோர்ஸ் இது ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கு. ஹாப்பி. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.